टाइगर का हुक्म। அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேக்கோ அழகு மொத்தமே now குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயம் மல்ல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா
His work didn't stop there. His heart was always for the people. He started a school for the fishermen community, believing that education was a true net that could lift lives beyond seas. Even when his official work has ended, his mission still continues. Today, that every school stands as a place of healing, a clinic run by me and Emmanuel, carrying forward Tata's legacy of service in a new way. So he is just a man of discipline, humanity and quiet strength, hardworking, noble and deeply committed to others. So Tata has shown us what is meant to live a life for a purpose and grace. As we move through this afternoon's program, may we remember that every spoken word made for your hearts. So, for his goodness and enormous blessings upon Tata's life, may we all bow our heads for opening prayer by Reverend C. David Adisayam. உடைய சமூகத்தை கூடி வந்து உடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாராட்டு உறுதிக்கான ஒரு புதிய ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஒரு புதிய வருஷத்தை நாங்கள் படிக்கிறோம். திருப்பல உறுதிக்காக புதிக்கிறோம். கடந்த வருஷங்கள் முழுவதுமாய் பாதுகாத்து தகப்பனே இந்த வேளையில் நாங்கள் சகோதர சகோதரிகளாய் இணைந்து வந்திருக்கும் சமாதானம் திருப்பை வழிநடத்தும் எங்கள் மத்தியிலே நிறைவாக இருக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். சகல ஒன்றைக்கும் வழிநடத்துகிற சேவைகளின் கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில் எங்களோடு இருந்து இந்த ப்ரோக்ராம் முழுவதுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய எல்லா புதிய நம் மகிமை மகிழ் கிறிஸ்து இயேசுவுடைய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது திடீரென்று என்னுடைய மகன் திடீரென்று யோசித்து இந்த மாதிரி ஒரு தாத்தா பார்த்தையோட ஒரு கெட்டுவது வைக்கணும், அதுவும் தாத்தாவோட சம்மந்தப்பட்டவங்கள அவங்களெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலை பார்த்தவர்கள், அவர்களோடு பழகியவர்கள், நண்பர்கள், உறவினர்களையும் அவங்க ஸ்டேஜில் ரொம்ப க்ளோஸாக இருந்த கசின்ஸு, பிரதர், அந்த மாதிரி சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி வந்து இதை அரேஞ்ச் பண்ணோம். இங்கே வந்திருந்தீங்க, வந்திருந்த எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பாரத்தில் இடையில வந்து எல்லாரும் சிவகரமாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறது, அவங்களுடைய கஷ்டங்களோடு தான் வந்தாங்க. நான் கார் வந்து இறங்குறது நடக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் எங்கள் மாமாவுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுக்காண்டி இதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். வந்து பங்கேற்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னுடைய சமக்காரர் அவரும் இந்த ஃபங்க்ஷனில் அவரும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருமானவர் மற்றும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் வந்து சிறப்பிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. So now let's lift our voices. Hallelujah.
Hallelujah, துதி சாற்றிடுவோம். வார்த்தைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நாள். விரைந்திடும் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாளுமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியாளுமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அக்கினியோடா நடந்தாரோ, அழியின் தண்ணீரை கடந்தாரோ. சோதனையும் மிக பெருவினாரோ. ஜெயம் பகத்தீரன் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாளுமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியாளுமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ரிட்டர்ன் சாப்பிட்டே உங்களை இந்த மாலை போட்டு கௌரவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பர்த்டேக்கு மெயின் காரணம் அண்ணி அவ்வளோ பொறுப்பாக எங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா காலம் 52 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் குடும்பத்து பொறுப்பை எங்கள் அண்ணி எடுத்து அவ்வளோ பக்குவமாக நடத்தி நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அன்பாக நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணி சந்தோஷமாக எங்கள் காலங்களை நடத்துறதுக்கு அண்ணி முக்கியமான காரணம். இன்னும் அவங்களை பற்றி நான் சொல்கிறது கொஞ்சம் இருக்கு. பட் மாற போகிறாங்க. And I also call upon Attai's Annan, SDK Rajan Periyappa, who is also celebrating his birthday today, to cherish this joyous moment of cake cutting with Tata. Let's sing together and make the moment special.
அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி எல்லாமே தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு, நம்ம 1980 இருக்குமா அப்படின்னு. எல்லாம் பார்த்தா, ஆனால் எல்லாரும் கொஞ்சம் வயசாகிட்டாங்க. பட் அந்த ஃபீலிங் இஸ் ஸ்டில் we are 1980s. ஆனால் புது ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபியூ வேர்ட்ஸ் சொன்னாங்க, எவ்வளோ சுருக்கமாக சொல்லணுமோ சொல்லிடுறேன். அவங்க என்ன இன்னும் சின்ன குழந்தையா தான் பார்ப்பாங்க. பார்த்தா நீ 8 மாதம் பையனாக இருக்கும்போது நான் அரிக்கன் லைட்டை வச்சு நடந்து வான்னு சொல்லுவேன், நீ நடந்து வருவ அப்படின்னு சொல்லி அந்த அந்த அன்னைக்கு அவங்க நடந்து வச்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ இடங்கள்ல நடந்து போக வச்சாங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. நான் படிக்கும்போது நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க, என்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லுவாங்க. என்ஜினியரிங் அவங்க சொன்னதுக்காக நாங்கள் படித்தோம். அவங்க படிக்கும் போதும் அவங்க என்ன கொடுப்பாங்க, இன்னும் அதிகமாக படிக்கணும்னு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சொல்கிறோம் ஐஐடி படிக்கணும்னு சொல்லி. அன்னைக்கு எனக்கு ஐஐடிக்கு காம்படிஷனுக்குரிய இதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் படிப்பேன். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சிது. அப்போ இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கிறது இப்போ மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா மொத்தமே 700 சீட்டு தான், 7 காலேஜ் தான். அந்த டைமில் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அண்ணன் தான் மெயினாக காரணம். வந்து எப்பவும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன இந்த காலேஜில் கொண்டு சேர்க்கறதுக்கு என்னை அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாத காலம் என்னது. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அங்கே காலேஜில் அவங்க வந்து அங்கே ரேகிங் நடக்கும்போது அண்ணன் எப்பவும் போல்டா டைப் என்ன வாடான்னு கூப்பிட்டாங்க ரேகிங் பண்ணுறதுக்கு. இவங்க அத்தனை பசங்களையும் யாரா பக்கத்தில் நெருங்குறீங்கன்னா தொலைச்சிருவாங்க. அவங்களுடைய ஸ்டைலே சொல்லி இந்த மாதிரி நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் ஒன்றே அந்த தம்பியை தொட முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்குலேருந்தே ப்ரொடெக்ஷன். அப்புறம் முடிஞ்சது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு அண்ணன் தம்பிக்குடைய மாசத்துப்படி சொல்லும்போது வந்து அதுக்கு வந்து டைம் லிமிட் இருக்காது. ஆனாலும் நான் சொல்ல வேண்டியது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அவங்க அப்புறம் என்னை முடிச்சதுக்கப்புறம் நீ எம்இ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டங்களில் எம்இ சீட்டு ரொம்ப குறைவு, 5 தான். அதனால் கிடைக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்பவும் விடலை, நீ டோஃபுல் படி, நீ ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைய டோஃபுல் படிக்க வச்சாங்க. ஆசிரியத்திலேருந்து படித்தவங்களுக்கு எங்கே டோஃபுல் எழுத முடியும் அந்த காலத்தில், என்னால் எழுத முடியல. அப்புறம் அப்படியே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னை வந்து அங்கே வேலையில் இருக்கும்போது ஒரு என்டர்பிரைசிங் ஸ்கில் வேணும்னு சொல்லி அவங்களும் நானும் ஐஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அது ஒரு 5 நாள் என்னை ஒரு என்டர்பிரைசிங் ஸ்கில்லாக மாற்றினாங்க. ஆனாலும் அண்ணன் நினச்ச எம்இ பிடிக்கும்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் படித்தேன், எம்இ படித்தேன், அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தேன். ஸோ இது எல்லாமே அண்ணனுடைய ஒரு என் சார்ந்த ஒரு புகழ் சொல்றதுக்காக இதை நான் சொல்லி நாங்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு எனக்கு ஏஜ் அதிகமான டிஃப்ரென்ஸ் இருந்தனால அவங்க எனக்கு வந்து பெரிய அளவே தெரியும். அவங்களுக்கு ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க படிக்கிறது பச்சை பாஸில் படித்தாங்க. முடித்த பிறகு அவங்க அந்த காலத்திலே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி கெஸ்டட் ரேங்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஜாயின் பண்ணாங்க. அன்னைக்கு 2 பேர் தான் ஹோல் ஸ்டேட்லேயே ஜாயின் பண்ணாங்க. ஒருத்தர் எஸ்சி கோட்டாவில் ஜாயின் பண்ணார், ஓப்பன் கோட்டாவில் பெரிய இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களுடைய படிக்கும்போது அவங்களுடைய நோட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க ஹேண்ட் ரைட்டிங் பிரிண்ட் பண்ண மாதிரியே தான் இருக்கும். அவங்க அந்த ஜுவாலஜியில் டிராயிங் பண்ண அந்த இதை வீட்டில் கொண்டு போட்டுருப்பாங்க, பார்த்தா அப்படியே பிரிண்ட் எடுத்து அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ திறமையான இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா அவங்க ஃபிஷரி டைரக்டராக ஜாயின் பண்ணது அவங்க ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லதோ இல்லையோ அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சாங்க. அவங்க ஸ்டாஃப் கூட ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்கங்கிறதுக்கு வேலை வாங்காமல் இருக்க மாட்டாங்கிற அர்த்தத்தில் நல்லாவே வேலை வாங்கிடுவாங்க. அவங்க வந்து எக்ஸிக்யூஷனர், வேலை வாங்கும்போது எக்ஸிக்யூஷனர். அவங்க வந்து ஆஃபீஸ் போகிற நேரமெல்லாம் அங்கே ஃபுல்லாக எக்ஸிபிஷன் வேலைகள் லைக் ஃபிஷ் டேங்க், ஃபிஷ்ஷை போட்டுறது, வளர்க்குறது, அது மாதிரி வேலைகளை செய்வாங்க. வீட்டில் வந்து தான் ஃப்ளைட் பார்ப்பாங்க.
வீட்டில் ஒரு பெரிய பாக்ஸ் வந்து இறங்கும். அதுக்குன்னே ஒரு சேர் உண்டு. அந்த சேர்ல உட்காந்து முழு நேரமும் சாப்பிடுறத தவிர முழு நேரமும் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. நான் கூட யோசிப்பேன், வேலை பார்க்குறாங்க கழுத்தான் போட்டோம் போல அப்படின்ட்டு. அது ஆனால் பார்த்தா முழு நேரமும் ஃபைல்ஸை பார்த்து 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 கைது கொண்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க. அப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகி அவங்க ஆஃபீஸ்க்கு போனால் அவங்களுக்கு அவ்வளவு நல்ல பேர் வருது. அவங்கள பற்றி சொல்லணும் வந்து அவங்கள சொல்லும்போது அதர் ஆக்டிவிட்டீஸ்னா அவங்க நல்ல மியூசிக் ஃப்ளூட் நல்லா வாசிப்பாங்க. யாருக்காவது உங்களுக்கு தெரியல, அவங்க இப்போ ஃப்ளூட் வாசிக்கிறீங்களா இப்போ தெரியல. ஆனால் எனக்குலாம் அழகாக வாசிப்பாங்க, ஃப்ளூட் வாசிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு கேம்ஸ்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. வாலிபாலில் நம்ம ஊரில் அவ்வளோ அழகாக வாலிபால் விளையாடுவாங்க. அவங்க கட் பண்ணால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கூட பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக வாலிபால் விளையாடுவாங்க. அப்புறம் கிரிக்கெட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவங்க கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. தன்னுடைய வாழ்க்கையை எப்பவும் ஆக்டிவாக தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க ரிட்டையர் ஆனவங்க கூட அவங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்தி ஒரு சோஷியல் டாஸ்க் பண்ணி அன்றைய பார்த்தோன்னே மயங்கி சரின்னு சொல்லி அன்னைக்கு பார்த்த அன்னைக்கு சரி போயிட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கெல்லாம் பார்த்த அன்னைக்கு சாப்பிட்டே போயிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட ஒர்க் பண்ணுறதாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க நல்லபடி இருந்து அவங்க நல்லா இருந்தாங்க. ஒவ்வொரு இதுகளையும் எல்லாரையும் ஒன்று கூடி எப்பப்போ வர முடியும் அந்த அளவுக்கு அண்ணியை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்னன்னா யாரும் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துடலாம். அவங்க வீடு மாதிரி யாருமே நான் பார்த்ததே இல்லை. வருவாங்க, வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு போவாங்க. அவங்களும் நம்ம வீட்டு ஆடு மாதிரியே வச்சு நடத்துவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு சீட் போனாலுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் 4லேருந்து 6 மணி வரைக்கும் வருமா, அல்லது 6லேருந்து 8க்குள்ள வருமா. அவங்க வீட்டுக்கு அப்படி இல்லை, எப்போ வேணாலும் போகலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் நினைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டில் வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணன் லெவலுக்கு வந்தோம்னா மாதம் சொன்னா அம்மா அப்பாவை அவ்வளவு நேசிப்பாங்க. கண்டிப்பாக அது சொல்லியாகணும். அம்மா இருந்து 52 வருஷம் ஆச்சு, திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்பா இருந்து ஒரு ரீசனபிள் இயர் ஆச்சு, more than 30 years. எல்லா டெத் ஃபங்க்ஷன் அம்மா அப்பா டெத் டேட்டில் நாசிரத்துக்கு வந்து அந்த கல்லறைக்கு மாலை போட்டுட்டு போவாங்க. அண்ணி வந்து மற்ற பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்து மேலே பாசமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரனுக்கு கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணி அம்மாவுடைய பேரை, அதாவது கொள்ளுப்பாட்டியுடைய பேரை நேசம் கிளினிக்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒருத்தருக்கு கொடுத்து வைக்கிறதுக்கு வந்து எங்கள் என்ன சொல்ல வரேன், அண்ணன் மூலமாக எங்கள் குடும்பத்தில் இப்படி கொடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்தோம்னா அவங்க ஃபுல்லாக இது போக இன்னொன்று அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவ்வளோ அட்ராக்ஷன். அவங்களுக்கு ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்டு, ராஜமணின்னு ஒன்று. அவர் வந்து நாசரத்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் இறந்து போயிட்டார் ரீசெண்டாக. நான் எனக்கு ஒரு 10 நாள் தான் கிடைச்சது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நான் ஃபோன் பண்ணேன், அண்ணன் உங்கள் ஃப்ரெண்டு ராஜமணி இறந்து போயிட்டாருன்னு பார்த்தா ஃபோனில் ஒரே அழுத. இன்னும் அண்ணன் அழுது நான் பார்த்ததே இல்லை. அப்படி அழுகிறாங்க. வந்து ராஜமணி இறந்து போயிட்டான், ராஜமணி இறந்து போயிட்டான், ராஜமணி இறந்து போயிட்டாங்க. அவ்வளோ பாசம் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் இப்போ யங்கர் ஜெனரேஷன் அவங்களும் அந்த மாதிரி இதே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த ப்ரொஃபைலில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்படி அவங்க வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு டோட்டல் ஃபிகர், எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் நல்லா கம்பேர் பண்ணி நம்ம எது தப்பு தான், இது ரைட் தான்னு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு ஆள். கடவுள் அண்ணனுக்கு அன்னைக்கும் நிறைய தீர்க்காயுசு கொடுக்கணும். நம்ம பைபிளில் சொன்னபடி 120 வருஷம் கிடைக்கணும்னு எங்களுடைய முழு ஆவல். அந்த 120 வருஷம் கிடைக்கணும்னு சொல்லி இறைவனை பார்த்து கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Joseph, retired English professor of Stella Maris College, Chennai, to share a few words about Apata and his inspiring journey. அவர்களுக்கு அதிகமாக மாமாவை பற்றி கண்டிப்போம். எங்களுக்கு மாமா அறிமுகமானது அவர்கள் எங்கள் அத்தை, எங்கள் அப்பாவுடைய தங்கை அத்தை எப்பொழுது திரும்ப
அவர்கள் திருமணம் போது நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் தான். ஒன்றாக எங்கள் தாத்தா வீட்டில் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஆகிய மிகவும் எக்ஸைட்மெண்ட். திருமணமாகி வந்த புதிதில் மாமா எப்பொழுதும் என்ன சொல்வார்கள் என்றால், நாங்கள் இருவரும் சூரியனும் சந்திரனும் போல என்று சொல்வார்கள். சன் அண்ட் மூன் என்று சொல்வார்கள். எதற்காக என்று தெரியாது. ஒருவேளை அந்த நிறத்தை பார்த்து சொல்கிறார்களா என்று தெரியாது. அதனால் அப்படி சொல்கிறார்களா என்று தெரியாது. அடிக்கடி சொல்வார்கள் அப்படி. மாமா பாஸ்கரன், மாமா பெயர் பாஸ்கரன். பாஸ்கரன் என்றால் சூரியன். அதேபோல் பிள்ளைகளுக்கும் ரவி, பானு என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். ரவி என்றால் பானு என்றால் சூரியன் தான். மாமாவுக்கு சூரியன் மேல் அதிக பிரியம் போதும். மேபி பிகாஸ் சன் இஸ் ஹைலி எனர்ஜெட்டிக். அதே போல் மாமாவும் மிகவும் எனர்ஜெட்டிக். அதனால் அவர்கள் அப்படி பெயர் வைத்தார்களா அந்த மாதிரி. அத்தையை பார்க்க வேண்டும் என்று மாமாவுக்கு ஆசை வந்துவிட்டது. அந்த காலத்தில் பெண்ணை பார்க்க மாட்டார்கள். ஆனால் மாமா எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்தார்கள். நாங்கள் எல்லாரும் மாப்பிள்ளை வந்திருக்கிறார் என்று ஓடி ஓடி எட்டி பார்த்து கொண்டிருந்தோம். அவர்களை உட்கார வைத்து எங்கள் பாட்டிமா நைஸாக ஏதோ பேசி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் பெண்ணை காட்டவில்லை. மாமாவுக்கு மிகவும் ஏமாற்றம். அவர்கள் அப்படியே சென்று விட்டார்கள். அதன் பிறகு கோலமாக திருமணம் நடந்தது. எங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. திருமணத்தின் போது நாங்கள் எல்லாரும் ஒரு பாட்டு பாடினோம். அந்த பாட்டு 4 வரி, ஃபர்ஸ்ட் 4 வரி மிகவும் எனக்கு நினைவில் இருக்கிறது. அப்பொழுது மாமா எங்கே இருந்தார்கள் என்றால் மண்டபம் என்ற இடத்தில் இருந்தார்கள். திருமணம் ஆன பிறகுதான் தூத்துக்குடிக்கு வந்தார்கள். நாங்கள் ஒரு பாட்டு பாடினோம். திருமந்திர நகர் என்றால் தூத்துக்குடி. திருமந்திர நகர் நோக்கி ஓடி வந்தார் ஐலசா. மண்டபத்தை மறந்துவிட்டு விரைந்து வந்தார் ஐலசா. வானலாக மாளிகையே ஓடி வந்து ஐலசா. சுற்றி சுற்றி வட்டமிட்டு சுழன்று வந்தார் ஐலசா. இந்த பாட்டு எனக்கு யார் எழுதுனது என்று தெரியாது. நாங்கள் எல்லாரும் மிகவும் உற்சாகமாக அவர்கள் திருமணத்தின் போது நாங்கள் அந்த பாட்டை பாடினோம். அத்தை அவ்வளவு பியூட்டிஃபுல் girl, a beautiful young, beautiful fair lady, and Mama was such a handsome man, and we had a very happy marriage ceremony at that time. அவர்கள் இருவரும் இன்றும் ஒரு ஐடியல் கப்பலாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாமாவை பற்றி இன்னொன்று எனக்கு மிகவும் முக்கியமாக தெரிகிறது என்னவென்றால், அவர்களுடைய அறிவுத்திறன். மிகவும் அறிவாளி, அதிகமாக புத்தகங்களை வாசிப்பார்கள். அவர்களோடு உட்கார்ந்து நாம் டிஸ்கஸ் பண்ணினால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கலாம். அவ்வளவு அழகாக அறிவோடு பேசுவார்கள். நான் ஏதாவது ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணினால் காலேஜ் மேகசின் அல்லது லிட்ரரி ஜர்னல் அல்லது நியூஸ் பேப்பர் எதில் ஒரு ஆர்டிக்கிள் நான் எழுதினாலும் அதை மாமாவுக்கு அனுப்பி வைப்பேன். அவர்களிடம் சில நேரம் நேரடியாகவே கொடுத்திருக்கிறேன். அதை வாசித்து ஒரு ஒப்பீனியன் சொல்வார்கள். அது மிகவும் ஒரு சிறந்த காமெண்ட்ஸாக, ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். அதிகமாக என்கரேஜ் பண்ணுவார்கள் இன்னும் எழுது என்று. என் ஹஸ்பண்ட் ஒரு எஜுகேஷன் மானிட்டர் என்ற ஒரு மேகசின் பப்ளிஷ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது ஹாட் காப்பீஸ். அது ஃபர்ஸ்ட் காப்பி வந்தவுடன் மந்த்லி மேகசின் மாமாவுக்கு அனுப்பிவிடுவோம். மாமா அதை வாசித்து எங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் கொடுப்பாங்க. இது காலேஜ் லெவலில் இருக்கிறது, இதை கொஞ்சம் ஸ்கூல் லெவல்லையும் நீங்கள் சில பகுதிகள் சேர்த்தால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதிகமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி உபயோகமான கருத்துக்களை சொல்வார்கள். யாரிடம் இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கேட்பது, ஒரு அகடமிக் மேட்டர் அல்லது ஒரு நாலேஜபிள் மேட்டர், இன்டலெக்சுவல் மேட்டர், இதில் ஒப்பீனியன் கேட்க வேண்டும் என்றால் அது யாரிடம் கேட்பது நினைக்கும் பொழுது முதலில் நினைப்பு வருவது மாமா தான். இன்னொரு அவர்களுடைய ஒரு அசாதாரணமான குணம் என்னவென்றால் ஹை ஸ்ட்ராங் பிரின்சிபிள்ஸ். அந்த பிரின்சிபிளை விட்டு இடது பக்கம் வலது பக்கம் செய்ய மாட்டார்கள். அந்த பிரின்சிபிள் வேல்யூஸ் கரெக்டாக இருக்க வேண்டும். தானும் பின்பற்றுவார்கள், மற்றவர்களும் அதை பின்பற்ற வேண்டும். ஆனால் அந்த பிரின்சிபிள் ஒரு லைக் a ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி அது கொஞ்சம் கூட அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆனால் அத்தை என்ன செய்வார்கள், வளைந்து கொடுத்து அதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவார்கள். ஸோ ஒருவர் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் பொழுது
மற்றவர்கள் வளைந்து கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்கள் இருவரும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். ஒருவர் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அடுத்தவர்கள் வளைந்து கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான இருவரும் ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கு வாழ்த்துவது, இந்த அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவது மிகவும் சந்தோஷம். டிஹெச் லாரன்ஸுடைய ஒரு சிறு போம் மட்டும் வாசித்திருக்கு நான் நினைக்கிறேன். It's a poem by D.H. Lawrence, Beautiful Old Age. It ought to be lovely to be old, to be full of the peace that comes of experience and wrinkle-dry fulfillment. Soothing old people should be like apples when one is tired of love, fragrant like yellowing leaves and dim with the soft stillness and satisfaction of autumn. And a girl should say, it must be wonderful to live and grow old. Look at my mother, how rich and still she is. And a young man should think, by Jove, my father has faced all weathers, but it has been a life. D.H. Lawrence இந்த போயம் எழுதும்போது 40-42 வயது. ஜென்ரலாக எல்லா கவிதைகளிலும் ஓல்டேஜை மிகவும் ஐடியலைஸ் பண்ணி அழகாக பேசுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் 60-65 வயதை தாண்டியவர்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன சிறு சிறு தகராறுகள் வருகிறது ஓல்டேஜ் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நமக்கு இருக்குமானால், நம்முடைய ஃபேமிலி சப்போர்ட், நம்முடைய பிள்ளைகள் பேரன் பேத்திகள் சப்போர்ட் இருக்கும்பொழுது அது மிகவும் சரியாக போய்விடும். மாமாவும் அத்தையும் அந்த விதத்தில் ரவி, பானு, அவங்களுடைய பிள்ளைகள், மருமகள் எல்லாரும் சேர்ந்து மாமாவும் அத்தையும் அப்படி அழகாக பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அது டாக்டர்ஸாக இருப்பதாலும் மற்ற விதமான எல்லா விதமான சப்போர்ட்டும் அவர்கள் கொடுப்பதால் இருவரும் 100 வயதுக்கு மேல் வாழ்ந்திருப்பார்கள் என்று வாழ்த்தி அவர்களை நன்றி கூறி என் உரையை கொடுத்து வருகிறேன். நன்றி. நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மனையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். Next we have Javagan Chandran Peripa, retired SP from Chennai, sharing a few words about Tata, and we are eager to hear what he has to say about Tata, who meant so much to us all. அப்பா அம்மாவுடைய அந்த விழாவை பேச வேண்டும் என்று சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே நாங்கள் எல்லோரும் எங்கள் தாத்தா ஞானசீலம் நாடார், ஞானசுந்தரம்மாள் அவங்க வீட்டிலேயே வளர்ந்தவர்கள். ஒரே கூட்டு குடும்பமாக நாங்கள் எல்லோரும் அங்கே வாழ்ந்த காரணத்தினால லீலா சித்தியை பற்றியும் சித்தியை பற்றியும் சித்தப்பாவை பற்றியும் மிக அருகிலிருந்து பார்த்தவர்கள் நானும். எல்லோரும் சித்தப்பாவை பற்றி பேசினாங்க. அவங்களுடைய பண்புகள், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இன் லைஃப் இதெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக ராஜன் பேசினாங்க, கேரளா பேசினாங்க. நான் ஐ வில் ஸ்டார்ட் வித் லீலா சித்தி. ஏனென்றால் சித்தி தான் எங்களுக்கு முதல்ல தெரியும். ஆஸ் யூ ஆல் நோ, எங்கள் அம்மா தான் எல்டஸ்ட்டு இந்த ஃபேமிலி. ஞானசிகாமனோட ஃபேமிலியில் எங்கள் அம்மா தான் எல்டஸ்ட். எஸ்டர் இருக்கணும். லீலா சித்தி கடைசிக்கு முன்னிருந்த அவ்வளோதான், லாஸ்ட் அமங் சிஸ்டர்ஸ். கடைசி செல்வபாண்டி மாமா அங்கே இருக்காங்க, அதுக்கு முந்திருந்து லீலா சித்தி. ஸோ எங்கள் அம்மாவுக்கும் லீலா சித்திக்கும் ஏஜ் ரொம்ப டிஃப்ரென்ஸ். இது எந்த வேடிக்கைன்னா, எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் ஆகும் பொழுது லீலா சித்தி 1 year பேபி. மை ஃபாதர் யூஸ் டு கேரி சித்தி கொழுந்தியார். ஸோ அந்த காலத்தில் அப்படிதான், மாமியார் பிள்ளை பெறுவாங்க, மருமகனும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு 20 வயசு கல்யாணம் போது
எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகும்போது லீலா சித்தி 1 year old. செல்லப்பாண்டி மாமா பிறக்கவே இல்லை. ஸோ சித்தியை சின்ன பேபியா எங்கள் அப்பா தூங்கிட்டு செல்லமாக தெரிவாங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்றது, அம்மா சொல்றது. நல்ல செக்கச்சவேன்னு சப்பி பேபியாக இருப்பாங்களா சித்தி. எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. சிலர் பார்த்து உங்கள் பேபியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றாக வளர்ந்த ஒரு குடும்பம். சித்திக்கு கல்யாணம் ஆகும்போது நான் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் படிச்சுட்டு. ஸோ சித்தி வந்து எங்கள் பாட்டிமா ஃபேமிலியில் கடைசி பொம்பளை பிள்ளைங்கிறதுனால ரொம்ப செல்லமாக வளர்ந்தவர்கள். லீலா சித்தியுடைய ஃபுல் நேம் என்ன தெரியுமா? மாமா ஞாபகம் வச்சுருக்கீங்களா? லீலாவதி ஜோதி செல்வராணி. அவங்க எங்க தாத்தா பாட்டிமா வீட்டுக்கு ராணி. அவங்க தான் செல்வராணி. ஆஸ் அ ரிசல்ட் எங்க பாட்டிமா தாத்தா சிலான்ல இருந்து வந்து வீடு கட்டின உடனே அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஜோதி லாட்ஜ். அப்போ சிலான்ல தான் வந்து லாட்ஜ், வீட்டுக்கு லாட்ஜ்னு பேர் வைப்பாங்க. நம்ம விலான்னு வைக்கிறோம், ஹோம்னு வைக்கிறோம். ஆனால் சிலான்ல வந்து சொந்த வீட்டுக்கே லாட்ஜ்னு பேர் வைப்பாங்க. இட்ஸ் நாட் ஹோட்டல். அந்த பழக்கத்தில் ஜோதி லாட்ஜ் என்று பேர் வச்சாங்க. தூத்துக்குடியில் ஒன் ஆஃப் த லீடிங் ஜவுளி கடை. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? என்ன மாமா? ஜோதி ஸ்டோர்ஸ். சிவபாட்டிக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு செல்ல மகளாக அவர்கள் வளர்ந்தாங்க. பேபி சித்தி எல்லாருக்கும் கல்யாணம். கடைசி கல்யாணம் லீலா சித்திக்கு ஆகும்போது நான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ். அப்போ அதுக்கப்புறம் தான் சித்தப்பா என்டர்ஸ் இன் அவர் ஃபேமிலி. இட் வாஸ் எ கிரேட் அக்கேஷன். ரொம்ப சீரும் சிறப்பமாக அந்த திருமணம் கொண்டாடப்பட்டது. அதுக்கு முன்னால் அவங்க வந்து பிஜிஎஸ்ல படித்தாங்க சித்தி. சித்திக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃப்ரெண்டு ராணி தான் வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பிஜிஎஸ் ஒரு கலக்கினாங்க. ராணிக்காவும் லீலா சித்தியும் சேர்ந்து. ராணிக்காவை கேட்டேன், என்ன சித்தி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேர்த்து உங்க பிஜிஎஸ் அனுபவம்லாம் எப்படி இருக்குது? எங்கடா எங்களுக்கு படிப்பு வந்தது, ஆனால் நாங்கள் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூலு இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னாங்க அக்கா. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஏர்லி ஏஜில் ரொம்ப ஒரு செல்லமாக வளர்ந்த ஒரு சித்தி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆஃப்டர் மேரிங் சித்தப்பா. He became very responsible. சித்தப்பா கவனிக்கிறது எல்லாம் திலகா சொன்ன மாதிரி she took utmost care of சித்தப்பா. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அவங்களுக்கு வந்து குருசேடி ஐலாண்டு. சித்தி கல்யாணம் கட்டின புதுசில் ஸோ இன்டீரியர் ஐலாண்ட். மனுஷன் போகிறதே போட்டில் தான் போகணும். இந்த ஃபிஷர்மேன் போட்டில் தான் அந்த மண்டபத்துலேருந்து அங்கே போகணும். சில இடத்துல தண்ணியில் விட இறங்கி நடக்கணுமா. சித்தப்பா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நீ வேண்டாம் நீங்கள் இரு, ஒன்றால் அங்கே வர முடியாது, நீங்கள் எங்கே போனாலும் நான் பின்னாலே வருவேன் அப்படின்னு சொல்லி குருசடி ஐலாண்டில் போய் அங்கே மரத்து மேலே ஒரு பெரிய வீடு கட்டியிருந்தாங்க, கூரை வீடு. அதில் தான் 6 months குடியிருந்துருக்காங்க. ஸோ ஷி வாஸ் ரெடி டு அக்செப்ட் எனி ஹார்ட்ஷிப் ஃபார் சித்தப்பா. தட் வாஸ் அ லவ் ஷி ஷோட் டுவர்ட்ஸ் சித்தப்பா. அண்ட் சித்தப்பா வந்தது வந்து எங்கள் தாத்தா ஃபேமிலியில் ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. Such a learned, straightforward man who was always guiding everybody. இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் எல்லா எங்கள் சித்தி மாமாமார் எல்லாரும் மீட் பண்ணும்போது 4 இன்லாஸும், அதாவது எங்கள் அப்பா ராஜரத்னம், தேவதாஸ் சித்தப்பா ராஜனுடைய அப்பா, தேவாசின் சித்தப்பா, தனபால் பாண்டியன் சித்தப்பா, 4 பேரும் கிறிஸ்மஸ் டைம்லலாம் வீட்டில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். நாங்களாம் உட்காந்து அப்படியே
கேட்டுட்டு தான் இருக்கும். தி வே இன் விச் தே டாக், தே டிஸ்கஸ் அபவுட் so many matters இன்னும் எனக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஞாபகம். அண்ட் he was guiding everybody. சித்தப்பா வந்த பிறகு ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தாத்தாஸ் ஹவுஸ். அவங்க வந்து எல்லாரையும் ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. நான் பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுருந்தேன், அவங்க ஜுவாலஜி சப்ஜெக்ட்டு. அதனால் என்ன ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப கைட் பண்ணுவாங்க. யூஸ் டு டாக் டு ஹிம், டிஸ்கஸ் வித் ஹிம், அப்படியே நடக்கும். அவங்களுடைய கேரியர் வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கேரியர். ஏன்னா ஐ நோ ஃப்ரம் த பிகினிங் அவங்க வந்து முதல்ல ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக தான் ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு நுழைஞ்சாங்க. அதுக்கு பிறகு எக்ஸாம் எழுதி he became a director, assistant director of fisheries. Assistant director of fisheries ஆகி முதல்ல தூத்துக்குடி போஸ்டிங். தூத்துக்குடியில் போஸ்டிங் முடிச்சு அதுக்கு பிறகு பல இடங்களில் ஒர்க் பண்ணாங்க. மண்டபம், கடலூர், மணிமுக்கா, நிறைய இடங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸாக இருந்து பிறகு டெப்டி டைரக்டர் ஆகி டெப்டி டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் ஆன போது he was specially selected as chairman of the fisheries corporation. அது வந்து ஒரு பெரிய போஸ்ட். அதுக்கு எவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு சித்தப்பா was selected as a chairman of the fisheries corporation by the then fisheries secretary, IAS officer. ஏன்னா அப்போ வந்து ஃபிஷரிஸ் கார்பரேஷன் வாஸ் ரன்னிங் அட் லாஸ். 40 lakhs லாஸு. அவங்க ஸ்டாஃபுக்கே சம்பளம் போட முடியாத நிலைமையில் யாருமே அந்த போஸ்ட் அக்செப்ட் பண்ணாத நேரத்தில் சித்தப்பாவை ஆஃபர் பண்ணாங்க. ஈ அக்செப்டட் இன் கோல்டு. அதில் ஒரு 2-3 வருஷம் அவங்க சென்னையில் தங்க வேண்டியதாகி வச்சிருக்கோம். அப்போது சித்தி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே வர முடியாது. அதனால் யூஸ் டு விசிட். we were married in staying in சென்னை. அதனால் சித்தப்பா எவ்ரி வீக்கெண்ட் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. என் ஒய்ஃப் சுகுணா செய்கிற தோசை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எவ்ரி வீக்கெண்ட் வருவாங்க, எங்கள் கூடயே இருப்பாங்க. ஸோ 2.5 வருஷம் அவங்க அந்த ஃபிஷரிஸ் கார்பரேஷன்லேருந்து அதை நிறையா அது ப்ராஃபிட் வர்ற அளவு அதை கொண்டு வந்தாங்க. ஸோ தட் வாஸ் இஸ் ஃபைனல் அச்சீவ்மெண்ட் இன் த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். ஆஸ் விஜயா டோல் எல்லோரும் அவங்களுடைய அந்த மியூசிக் டேலண்ட்டு, அந்த புல்லாமணல் வாசித்தாங்கன்னா அவ்வளோ இனிமையாக வாசிப்பாங்க. அதை நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். அழகாக புல்லாமணல் வாசிப்பாங்க. நிறையா ஹைலி டேலண்டட். எல்லா சப்ஜெக்ட்லையும் அவங்க வந்து ஒரு யூஸ் டாப். அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சைடில் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன். வேர்ல்ட் கல்ச்சர். அவங்க வந்து ஃபிஷரிஸில் இருக்கும்போது he was specially selected to do this world culture experiment. He was sent to Japan. ஜப்பானில் போய் இருந்து அவங்க அந்த வேர்ல்ட் கல்ச்சர் பற்றி தரவாக படிச்சுட்டு வந்து மண்டபத்தில் he started ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த வேர்ல்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு வந்து they earned a lot of money for the fisheries department. அது ரொம்ப முன்னோடியான அவங்களுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அது மாதிரி நிறையா நான் சொல்லிகிட்டே போகலாம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அதனால் ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். இப்போ வந்து ரிட்டையர் ஆன பிறகும் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஹி ஹேட் சோ மச் சிக்னஸ். கல்யாணம் புதுசுலேயே அப்பண்டிசிட்டிஸ் ஆப்ரேஷன் ஆச்சு அவங்களுக்கு. அப்போ நம்ம தூத்துக்குடி ஜிஹெச்க்கு தான் வச்சு பண்ணாங்க. அது முடிஞ்ச பிறகு நிறையா டைஜஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்தது. அதுலேருந்தே சித்தி வந்து he took care of his diet. இன்னைக்கு வரைக்கும் சித்தி வந்து அவங்கள அவ்வளவு அருமையாக கவனித்து அவங்கள வந்து அவங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம் வந்தது. ஆனால் வந்து சித்தப்பா வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட். அவங்க லேஸில் வந்து எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். அந்த ஒரு திட நம்பிக்கை, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள இட்ஸ் டேக்கிங் ஆன் வித் காட்ஸ் ஹெல்ப். ஸோ இன்னும் பல நூற்றாண்டு காலங்கள், பல ஆண்டுகள் அவரோடு சுற்றி வாழ வேண்டும். நம்ம குடும்பத்திற்கு அவருடைய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்ந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்னும் நான் பேசிக்கிட்டே போகலாம். பட் டேக்ஸ் டைம். என்னுடைய ஒரே நான் நன்றி வணக்கம். Jayasivan Tata, Tata's brother from Nazareth, to share a few words about him.
அவருடைய குடும்பத்தில் மற்றும் முத்தார் வரையினர் நான் நிறைய பேசலாம், ஆனால் எதை பேசாமல் தெரியல. 2 பாயிண்ட் மட்டும்தான் யோசிச்சது. அப்படின்னா கல்யாணம் நடந்தது ஒரு டிராமேட்டிக். எனக்கு வந்து கிடைச்சவங்க எனக்கு இல்லை, எங்கள் அம்மாவும் கிடைச்சவங்க. ஆனால் கிடைச்சவங்க இருப்போம். எங்கள் அம்மாவுக்கு யாரும் வர மாட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய அக்கா தேவனை சொன்னான். அதாவது பாஸ்கரனுடைய கூட போட்ட அக்கா தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் தெய்வம் வாங்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ஜோலியில் வந்து குமுதானி அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் பார்க்க போகும்போது ஜெயபாண்டியில் வந்து ஸோ நான் அவங்களையும் ஜெயபாண்டியில் வச்சு குமுதாக்களையும் அப்படின்னு வச்சு அப்படியே சாப்பிட்டு வந்தாச்சு. அந்த டைமில் குடும்பத்தில் பார்க்கணும். அப்போ பாஸ்கரனுக்கு பொண்ணு பார்க்கும்போது நாங்கள் கலந்து பார்க்கணும். அவன் சொன்னால் ஒரு நம்ம குடும்பத்தையே ஒரு நல்ல பொண்ணு இருக்குது. அப்போ பொண்ணை பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் நினைக்கிறேன். எல்லாம் ஜென்ஸ் வீட்டில் வந்து இறங்கணும் பெரியவர்கள் டான்ஸ் அப்படிங்கிற அந்த அவங்க அவங்க அப்பா வந்து வராங்க. பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்ல எனக்கு அவங்களும் பழைய காலத்திலே ஒரு சொந்தம் முத்துவரையில சொந்தம். என்ன பேரா அப்படின்னா என்ன பேரான்னு நான் ஆடிட்டேன். உங்களுக்கு என்ன செய்யும் தெரியாது, எப்படி செய்ய தெரியாது அப்படின்னா ஒன்று பார்க்கறாங்க. ஒரு பொண்ணு கூட இல்லை தெரியாது. அவங்க அந்த தெரியாதுன்னா ஒரு பாஸ்கரம் தான் தெரியாது. அப்போ வந்து சொல்லிட்டாங்கன்னா பெரியவங்க ஜாஸ்தியாக பண்ணாங்க. போய் வீட்டில் போய் அங்கே போய் உங்க வீட்டில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு பாஸ்கரனுக்கு என்னமோ மனசில் பிடிச்சது அவங்களால கண்டிப்பாக பொண்ணை பார்க்கணுங்கிற எண்ணம். அதாவது வந்த காலத்தை முடிக்க வேண்டும்ங்கிற எண்ணம். சரி, அப்போ நம்ம என்ன செய்வோம், நீ சீலாவை பார்த்து அவங்க வீட்டில் அம்மா வந்து கூட்டிக்குவான்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விடுவாங்க. நாங்கள் போய் திருப்பி அவங்களாம் கூட்டிகிட்டு வந்து அதற்கு தூத்துக்குடி பார்த்துட்டு வாசிக்கிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு வந்து வீட்டில் உள்ள வச்சுக்கிறாங்க. வீட்டில் வந்து அப்கோர்ஸ் எல்லாம் கல்யாணம் போச்சு. அதுவும் ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருந்தது. நான் பார்த்தேன். பொதுவாக பொண்ணு அமைவதும் போது அது கடவுள் கொடுத்த ஒரு வரமாக இருக்கிறேன். பாஸ்கரனா நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எங்களுக்காக கைடு எல்லாம் கைட் பண்ணுறோம். அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை எல்லாரும் கைட் பண்ணிருக்கிறாங்க. அண்ணியை பார்த்து கல்யாணம் திருமணம் நடக்கும்போது இப்படி ஒரு சின்ன ஒரு எபிசோடு. நான் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும்தான் பாஸ்கரனை கூட காலம் மிகவும் உற்சாகமாக மனமகிழ்ச்சியான பணிகள் என்றால் அது கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கும். பிறந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். நாசிரியர் தூத்துக்குடி வட்டாரத்தில் மேற்பேக்கிய குடும்பம் என்றால் கொடி கட்டி பிறக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஆகும். அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்க மதர் அவங்க மதர் வந்து பாஸ்கோ இருக்காங்க. பாஸ்கோன்னா அது எப்படி சொல்லி நம்மளை கூட தங்கச்சி உனக்கு என்ன வேணும்னு தான் கேட்பாங்க. என்னோட குடும்ப அனுபவம் பாஸ்கோலாம் உள்ளவங்க. அந்த குடும்பத்தில் அன்னைக்கு வளர்ந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த பாஸ்கோ பற்றி தெரியும். எல்லாம் தெரிஞ்சு வாழ்ந்ததுனால அவங்க என்ன தெரியும். இப்படி முதலாவது அவருடைய பெற்றோர்கள், அடுத்தாற்போல் அவருடைய பிறந்தவர்கள். அவர் எப்பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். திருமணமானவுடன் வாழ்க்கையில் முயற்சி கொடுத்தது துணைவியார் அவர்கள். அதற்கு பெண் நல்ல பிள்ளைகள்
ரவி, பானு நல்ல பிள்ளைகள். அடுத்தவங்களை இப்போ பேர பிள்ளைகள். இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தார். ஒருவர் நீடுமை வாழ வேண்டும் என்றால் அவர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை நான் கருத்துக் கொண்டேன். சின்ன கணித்துக்கிற விவரம் வளர்க்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால் பிறந்ததிலிருந்து இன்று வரை அவர் கடவுள் ஆசிரியப்பட்டு அவர் மகிழ்ச்சியாக வாழ்கிறார் என்று நான் சொல்ல முடியும். இன்னொரு பாயிண்ட் எப்படின்னாக்கி பைபிளில் வர 10 கற்பனைகள் பாஜம் தெரிவதற்கு ஒரு ஆயுசு தீர்வு வேண்டும் என்றால் ஆயுதாபுரம் கடன் படுத்த வேண்டும். சொன்னாங்க ராஜன் சொன்ன நினைக்கிறதா வந்து அவங்க இறந்த டைம்னா வந்து மாலை போட்டுட்டு மரியாதைக்கு ஏதோ அனுமதி காரணத்தினால எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கேயும் பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த பாச பிணைப்பிலை அவரை மறக்க முடியாது. அதுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருந்துச்சு. இருந்தாலும் பாஸ்கர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவர் பாசமாக இருந்தவங்க. ஆகையால் அவருடைய வாழ்க்கையில் கடவுள் அவர்களை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுத்தார். ஆகையால் நாம் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால் அவர்களும் படிக்க வேண்டியது நமக்கு பந்தமும் பாசமும் வேணும், அதே நேரத்தில் கடவுள் பக்தியும் வேணும், அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். வீணான காரியங்களுக்காக வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ இருக்கக்கூடாது என்று நான் கூறிக்கொள்கிறேன். வரைந்திருக்கிற அனைவருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பாடம், எனக்கும் சேர்ந்துதான். ஏன்னா டாக்டர் சைலஸ்க்கு 1000 வேலை இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அவைகளை நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்து நடத்தி கொள்ள வேண்டும். அதுக்குரிய அண்ணன் எஸ்டி ராஜன் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், தொழில் ரீதியாக அரசியல் ரீதியாக. இருந்தாலும் அவங்களே லைட் எடுத்து ஒன்று பார்க்கணும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி கேம் லைஃப். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதே போல வரைந்திருக்கிற அனைவரும் 87 வயசு 90 வயசு 100 வயசுக்கு வாழலாம். நான் உங்கள் அனைவரும் சார்பிலும் நான் மிகவும் மதிக்கக்கூடிய அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்க்கை தெரிந்து கொண்டிருந்தேன். அவர் நீடுமை வாழ வேண்டும், அவர் 100 ஆண்டு வாழ வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய நன்றியையும் வணக்கங்களும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு பொன்னாக நல்லாண்டு தருவது மிகவும் சந்தோஷமான நாள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் தான் ஒரு நபருடைய இயற்கை சுபாவம், அவருடைய திறமைகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கொண்டு வருவதற்கு ஆண்டவன் இறைவன் கொடுக்கிற ஒரு சான்ஸான ஒரு நாள். அந்த நாளுக்காக நான் முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் கதாநாயகர் உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் ஒய் பாஸ்கரன், ஜெயபாஸ்கரன் அவர்கள். எனக்கு அவர்கள் முறைக்கு சொந்த அத்தான். அத்தான் என்றால் பாசம், அவ்வளவு பாசமாக இருந்தவர்கள். நாங்கள் இருவரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தோம். ஆனாலும் அவருடைய பாசத்தை என் கட்ட உண்டு. எனக்கும் 33-34 ஆண்டுகள் டிபார்ட்மெண்ட்லே ஒரே டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றினோம். ஆனால் ஒரு நாள் கூட அவர்களுடைய கைகளின் கீழ் அந்த செக்ஷனில் நான் வேலை பார்த்தது கிடையாது. ஆனால் அவர்களை டிபார்ட்மெண்ட்லே ரொம்ப பிடிச்சவன் நான் தான். அவர்களுக்கு ஒரு பாதுகாவலன் போல இருந்தேன். இன்றைக்கு நான் அதை வெளிப்படுத்துகிறேன். அவர்களும் என்னோட அவ்வளோ பாசமாக இருந்தார்கள், அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார்கள். அவர்களை பற்றி அருமையாக பேசினார்கள். எல்லாரும் ராஜன் மக்கள் பேசினார், அருமையாக மகள் திலகம் பேசினார்கள். அவர்களுடைய அன்பு மூத்த நம்ம போஸ்ட் மாஸ்டர் அவங்க அருமையாக சொன்னார்கள். நான் பேச வேண்டியதும் பாதி அவர்கள் பேசி முடிச்சுட்டார்கள் டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ். இப்போது எனக்கு என்ன செய்வது, என்ன பேசுவதே தெரியவில்லை. எல்லாரும் கர்த்தர் என் வாயிலை எது கொடுக்கிறாரோ அதை 100% உண்மையாக நான் தெரிகிறேன். இந்த குடும்பம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தூத்துக்குடி வந்த ஆரம்பத்திலே கோடிக்கடை ஞானசியாமி நல்லார் என்றால் தெரியாதவர்கள் கிடையாது. குடும்பில் அவர்கள் பிரபலமான வர்த்தகம் செய்தவர்கள். அவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இறைபக்தி அதிகமாக உள்ளவர்கள். அந்த மூத்த அவர்கள் குடியிருந்தவர்கள் நாம் கூட இருந்தார்கள். அதனால் ஒவ்வொருத்தரையும் தெரியும். அதற்காக
எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள வீட்டில் வந்தவங்க தான் எல்லாம். என் அன்பு சகோதரி லீலா அவர்கள் நன்றாக தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்களை பற்றி எல்லாரும் பேசினார்கள். ஆகவே நானும் எனக்கு தெரிந்த அளவு கர்த்தருக்கு முன்பாக நடந்ததோடு இருந்து உண்மையை 100% உண்மையை நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே முதலாவது அவர்கள் பிறந்த நாளிலே நான் அவர்களை வாழ்க்கையில் எனக்கு 1 வயசு கூட அவர்கள் அவ்வளோதான். அவர்களுக்கு 87 இருந்து போட்டிருக்கிறது. அது சரியில்லை. ஏன்னா நம்ம வருஷம் பிறக்கும்போது 26 பிறந்த உடனே 1926 2026 பிறந்துட்டு சொல்லுவோம். 87 முடிந்து விட்டது. இப்போ 88 வயசு அவர்களுக்கு. 88 ஆண்டுகள் 87 ஆண்டுகள் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுமப்பது போல கர்த்தர் அவர்களை இப்போ சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பாடுகள் இந்த சரீரத்திலே, எத்தனை ஆபரேஷன்கள் சந்தித்த ஒரு சரீரம் இந்த ஜீவனோடு சுகத்தோடு கொண்டு வந்தது கர்த்தர். அவரை முறையாக துணித்துக் கொண்டிருப்போம். அவருக்கு நன்றி செலுத்தணும். அவ்வளோ அருமையான உயிர். குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, எல்லாரும் சொன்னார்கள். அருமையான அவர்களுடைய உடன் பிறந்த தம்பி சாட்சி சொன்னார்கள், மகா சொல்லிச்சு, எல்லாரும் சொன்னார்கள். எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும். கஸ்தூரிங்க என்னுடைய மனைவி ஜோதிக்கு உடற்பரவா சகோதரி 2 பேரும் தான் சர்ச்சில் உடன்படம் பண்ணுவார்கள். அவ்வளவு இடைப்பிரியாத சகோதரி, காணாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவு எங்களுக்கு திங்கஸ்ரீ இந்த குடும்பம். அது மாதிரி தேவதாச அர்த்தம் வந்திருக்கிறார்கள், மருமகள் வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு காலத்தில் அவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு கட்ட கொண்டு வர போகிறார். அதற்காக ஆண்டவரை நான் முதலாக துதிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் அவர்களை பற்றி சற்று சுத்தமாக சொல்லியிருந்தேன். அவர்களுக்கு முதலாவது என்னுடைய மரியாதையை நான் செலுத்த விரும்புகிறேன். அவர்களுக்கு என் அன்பு பரிசாக, பிறந்தநாள் பரிசாக, வயதான காலத்தினால், இந்த வயதான காலத்திலே பெரிய எழுத்தாக நன்றாக படிக்கிறது என்ற காரணத்தினால் இந்த உலகத்திலே விலங்கணிக்க முடியாத பரிசு இருந்தால் இன்னமும் தீர்க்காயோடு காத்து இன்னமும் சமுதாயத்துக்கும் சங்கத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆதரவாக அவர்கள் நெடுநாளும் சொன்னது கூட வேண்டிக் கொண்டது கூட அதிகமான ஆயுளை கூட்டி கொடுத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வயது பாலவையிடம் போராக்கி அவர்களை ஆசீர்வதிப்பதாக. முதலாவது அவரிடத்திலே நாம் கண்டது ரொம்ப உண்மையுள்ளவர்கள். தாவீதை போல, மோசையை போல ஆலய விஷயமாக இருந்தாலும் சரி, அலுவலக விஷயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப உண்மையுள்ளவர்கள். இந்த உண்மைக்கு லஞ்சமே வாங்காத ஒரு அதிகாரி அவர்கள். லஞ்சம் தான் வெறுப்பார்கள், கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. பயங்கரமான ஆளுகள் சார்பாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட யாரும் நெருங்க முடியாது, போக முடியாது. அவர்களை பயமுறுத்தவும் முடியாது, மிரட்டவும் முடியாது, யாரும் படியவும் மாட்டாங்க. நியாயமா சரியான ஆர்டர் பாஸ் பண்ண வேண்டியது ஸ்பாட்லேயே டிஸ்போசல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆஃபீஸராக தெரிந்தார்கள். ரொம்ப உண்மையுள்ளவர்கள். ஒரு சின்ன உதாரணம், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு லோன் கொடுத்தா ஃபிஷர்மேனுக்கு. அவர்கள் சொல்லாதவர்கள் மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. அதாவது சென்ட்ரல் பேங்க்லேருந்து ஒரு லோன் கொடுத்தா, அப்போ லோன் வாங்கினவங்க அவங்ககிட்ட வந்து 2 குத்து விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு, சுத்தமான குத்து விளக்கு, தூத்துக்குடியில் இருக்கும்போது நடந்த உண்மை, 2 பியூர் சில்வர் குத்து விளக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த டேபிளுக்கு முதல்ல எடுத்துட்டு அவர்களை அனுப்பி வச்சுட்டாங்க, தொட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நேர்மையானவர்கள், லஞ்சம் என்றால் அவர்களுக்கு பிடிக்காத முதலாவது. லஞ்சமே இதுவரை வாங்காத ஒரு தடைப்படாத கரம் அவருடைய கரம். அதற்கு நான் தான் சாட்சி. அவர்கள் ரொம்ப உத்தமர்கள், உத்தமமான தொழில் செய்தார்கள். ஜப்பானாக இருந்தால் அவர் சொல்வது போல ஜப்பான விஷயம் பேசும் போதும் அவருடைய உத்தமத்தை பார்த்து, உண்மையை பார்த்து தான் அரசாங்கம் IAS அதிகாரிகள் அவர்களுக்கு பல பதவிகளை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட எல்லா பதவிகளும் தலைமை பதவிகள். அருமையான அன்பு அவர்கள் சொன்னது கூட அவர்கள் முதலாவது டைரக்டர்
பண்ணால் அவருக்கு ஆர்ஏயாக ஜாயின் பண்ணாங்க, ரிசர்ச் அசிஸ்டண்டாக காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே. அடுத்தாப்புல டைரக்டர் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், கெசட்டல் டைரக்டர். அதே வந்து தூத்துக்குடி போன்ற பல அலுவலகங்களிலே பணியாற்றி நல்ல பேரு புகழோடு திகழ்ந்தார்கள். எப்போதும் இந்த நேஷனல் வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய இயற்கை ட்ரிம் பண்ணுவாங்க, அப்படி பாருங்க, இன்சைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்சைட் பண்ணாமல் வெளியே போக மாட்டோம். நாங்கள் நேஷனலுக்கு போனீங்கன்னா அது ஒரு தனி செல்வாக்கு. அந்த இன்சைட் பண்ணுறதை பார்த்தாலே நேஷனலுக்காரங்க தெரியும். ஏன்னா ஃபுட்பாலில் எல்லாரும் ஃபுட்பால் பிளேயர், நாங்கள்லாம் ரொம்ப ஃபுட்பால் காலையில் பார்த்தா பாதி பேராக தான் இருக்கும். நேஷனலுக்காரங்க ஏமாற்றவே முடியாத ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு இது நியாயத்துக்கு போராடியவர்கள். அதே வேளையில் எஸ்தரை கொண்டு சுமாவுள்ளவர்கள் தனக்காகவோ தன்னுடைய சமுதாயத்துக்காகவோ கிறிஸ்டியன்ல கொஞ்சம் அவர்கிட்ட போர வச்சனை உண்டு, பாரபட்சம் உண்டு. எப்படியாவது செய்ய வேண்டியதை செய்வார்கள். யாராவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவனை அப்படியே கடைத்தெடுத்து தூரத்துக்கு எழுதி விடுவார்கள். இதுதான் அவர்கள் சுபாவம். அவர்களை சமாளிக்க வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம். எப்படிதான் சகோதரி நீலா அவர்கள் சமாளித்தார்கள் தெரியாது. எல்லாரும் சொன்னாங்க, அந்த சித்தியை பற்றி சொன்னாங்க, கவனிச்சுட்டாருன்னு. எப்படி சமாளிச்சாங்க என்று தெரியாது. அவர்கள உட்படுனால கஷ்டம். எந்த வகையிலையும் அவங்களை தெரிஞ்சுக்கிட்டுனா ரொம்ப கஷ்டம். கரெக்டாக இருப்பாங்க, டியூட்டியாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும். பிள்ளைகள் அப்படி எல்லாரும் பேருந்து பேருமாக இருந்தால் அங்கே டாக்டர் பேருந்து எல்லாரும் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க பாருங்க. அந்த அமைதிக்கு முதல் காரணம் அவங்க தான். அதுக்கு நீங்கள் குடும்பமாக அவர்களுக்கு நன்றி செலுத்தணும். சார்ந்த வந்திருக்குது. இந்த சார்ந்த எங்கிருந்து வந்தது, இந்த அமைதல் எங்கிருந்து வந்தது என்றால் அவருடைய பார்வை, அவருடைய கண்டிப்பு, அவருடைய கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை குடும்பத்தை கொண்டு சென்ற விதம் தான் அதில் அடங்கியுள்ளது. அவ்வளவு நல்லவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் நிபுணர்கள் அவர்கள். மூன்றாவது அவர்கள் நீதிமான், பெரிய நீதிமான். யாரையும் பயக்கப்பட்டார்கள். ஒரு பார்வையிலே சரி, அந்த கண்மொழியிலே சரி, கண்ணாக அகற்றுவான். அவர் இடமுறை கெட்டிக்காக அவருக்கு மிக அவர் தான். நேர்மையாக பணியாற்றியவர்கள். அதனால தான் அந்த ஜப்பான் சான்ஸ் எல்லாம் வந்து எத்தனையோ இருந்தது. ஜப்பானுக்கு போனார்கள் என்றால் அரசு தெரிவு செய்து அனுப்பினேன் என்றால் உயர் அதிகாரிகள், செக்ரட்டரி, டைரக்டர்ஸ் எல்லாருமே. விஜயநாதன் ஒன்று டைரக்டர் உண்டு. அந்த டைரக்டர்கள் யாரும் உட்பட முடியாது. அவர்களே நல்ல பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 டைரக்டர் உண்டு. மச்சேந்திரநாதன் அவர்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் சீனியர் கலெக்டராக இருந்தவர். மச்சேந்திரநாதன் அவர்களுக்கு ரைட் ஹேண்டு, தோல் மேலே தோல் தள்ளி கொடுத்துருவாங்க. காரணம் மச்சேந்திரநாதனுக்கு பர்சனல் சில பிரச்சனைகள் உண்டு. அதெல்லாம் சால்வ் பண்ணுறது அவங்க தான். ரொம்ப நேரத்தில் அவங்களுக்கு அது தெரியும். அவங்க குடும்பத்துக்கு ஆர்வம் சொல்லி ஜெயந்தி மச்சேந்திரநாதன் 2 பேரும் ஐஏஎஸ் அதிகாரி. அவர்கள் குடும்ப விவகாரத்தினால அதை அவர்களை தீர்த்து வைத்தது அவர்கள் தான். திருப்பாதி என்று ஒரு ஐஏஎஸ் வந்து இல்லைன்னா அவர்களுக்கு ரொம்ப வேலை உண்டு. ரொம்ப அவரோட ரொம்ப ரொம்ப தொடர்பு வச்சுருந்தாங்க. எங்களுக்குலாம் தெரியும். நான் பார்த்துட்டு தான் இருந்தோம். நானும் டைரக்டரேட்டில் வேலை பார்த்தேன், பல அலுவலகங்களும் வேலை பார்த்தோம், கலெக்டரேட்லையும் வேலை பார்த்தோம். எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அவர்கள் கை கூட நான் வேலை பார்த்தேன். ஆனால் நல்லா தெரியும் எல்லாரையும். டேனியல் என்று அவர் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒருத்தர் இந்த பேப்பர் இருக்கிறாரு. அந்த போட்டை எடுத்து கேண்டிங் கொடுத்து அந்த போட்டை எடுத்துட்டு நேரே தூத்துக்குடி வந்து கடலில் நீச்சல் அடித்து அவரே எல்லாம் ப்ரொக்கேர் பண்ணி மண்டபம் கொண்டு போய் சேர்த்து மண்டபத்தில் கர்ச்சல் பண்ணி கிராஃப்டிங் ஒர்க்கு நிபுணர் அவர்கள். எந்த வேலையை எடுத்தாலும் நிபுணர்கள் சொல்லிக்கொண்டே போடுறாங்க. அவன் சுருக்கமாக சொல்லிடுறேன், டைம் இல்லாதனால ரொம்ப கிராஃப்டிங் ஒர்க் உண்டு, எல்லாம் உண்டு. அதனால் எல்லா வகையிலுமே அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அவருக்கு நான் சாட்சி. மட்டுமல்ல குடும்ப காரியமும் அதனால் பிள்ளைகள் இன்றைக்கு அந்த நடுக்கத்துடைய சாந்தமும் மனிதர்கள் ஆகிட்டார்கள். அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. காரணம் இன்னைக்கு பாருங்க, இந்த வயசுலேயும் ஒரு ஸ்கூலை வச்சு நடத்தியிருக்கிறாங்க. 4 பேருக்கு இருக்காங்க, கல்வியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஐஸ் பேண்டில் நடத்துனாங்க, பிஸ்னஸ் நடத்துனாங்க அவங்க அப்பா மாதிரி. எல்லா காரியங்களிலுமே ஏன்னா நாங்கள்லாம் ஒரு நேச்சுரல், அதனால் சொல்லி பண்ணணும். நேச்சுரலுக்குனால இவங்களுடைய நம்ம பழைய இங்கிலீஷ் ஆகிடும். எஸ்ஏ தாமஸ் அவரை அடிக்க முடியாது. அவருடைய ட்ரெயினிங் நாங்கள் தான் கைவிமா சொல்ல நேசருக்கு முன்னென்றால் அவ்வளவு அருமையான மண்ணு. நேசத்திலிருந்து நன்மை கிடைக்க போகுமோ என்ற ஒரு கேள்வி வந்து 100% நன்மை தான். மிக உலகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கலாம்.
என் பேரன் மாதிரி 2 பேரும் இன்னைக்கு ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒளி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. மறுபடி இருக்கிறாங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹலோ மறுபடியும் ஒரு நிமிஷம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. இன்னைக்கு உங்களை நாங்கள் பார்த்துருவோம். என்ன ஒரு நிமிஷம் அவங்க அதுக்குள்ள கிளம்புறாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு பணி நிறைய இருக்குது. பணி மட்டும் இல்லை, டைஜஸ்ட் பண்ணி வேலை இருக்குது. அவங்கள நாங்கள் கட்டி பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த மாதிரி 24 மணி நேரம் அவங்களுக்கு உழைப்பு தான். அவங்க அப்பா மாதிரி தேவராஜ சத்தா மாதிரி ரொம்ப பக்தியுள்ள குடும்பம், ரொம்ப உழைப்பான குடும்பம், அனைவருக்கு நன்மை செய்ய குடும்பம், அனைவருக்கு நன்மை செய்தவர்கள். அது உலகமே சாட்சி, நான் ஒரு சாட்சி. வேலை பார்த்ததுனால நான் ஒரு நேரடி சாட்சியாக சொல்லிடுறேன். விலகெல்லாம் நல்லா பாடக்கூடிய பிள்ளை. அவங்க அம்மா எவ்வளோ அருமையான ஆளு. கஸ்தூரிக்கா இன்னைக்கு இல்லை, எல்லாம் போயாச்சு. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எல்லாரும் ரொம்ப வேண்டியவங்க. இன்னைக்கு நான் எப்படி பேசுறது என்னால் ஓட முடியல. அருமையான டாக்டர் பானு அப்படிதான், பானு டாக்டர் சைலஸ் அவங்க எல்லாரும் பெஸ்ட் பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், மக்களால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். அதே மாதிரி பேட்டரி டாக்டர் பேட்டரி இமானுவேல் அவருடைய மிஸ்ஸஸ் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு சூப்பர் குடும்பம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு வேண்டிய ஜீவன் சுகமான தீர்க்காயுசை தருவாராக. ஒவ்வொரு நாளும் நான் தினமும் ஜெபிப்பதிலிருந்து இன்னமும் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜப்பானுக்கு பேசும் குறிப்பாக ஒன்றே சொல்கிறேன். அவர்கள் ஜப்பானுக்கு பேசும்போது அருமையான பேட்டி வாழ்வை இல்லைன்னு தான் ஒப்படைச்சிருந்தாங்க. இன்னைக்கு நான் உண்மை சொல்கிறேன். நானே ஜெபம் பண்ணி அப்புறம் மேனுவல் தான், இந்த மாதிரி ஆன்லைன் கிடையாது. அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி ரெக்ரூட்மெண்ட்டில் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் கொண்டு ஜாயின் பண்ணி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எனக்கு அது ரொம்ப ஆத்மதிருப்தி. ரொம்ப முதல்ல கூட நம்பிக்கை வரும் ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கிறது. அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு நான் அவர்கள் பணியாற்றாலும் அவர்கள் பாத்திரமாக இருந்தேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். கடவுளின் நாமத்திலே அவர்களை வாழ்த்தி அருமையான சகோதரி அவர்கள். இன்னொன்று சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பெண் காரணமாக இருப்பாங்க. ஒரு மனைவி தான் ஏற்ற மனைவி, ஏற்ற துணை. எல்லாரும் சொன்னாங்க, வரையிருக்கிறாங்க. அவங்க அண்டை பற்றி சொன்னாங்க. எவ்வளோ அருமையான சாட்சி. எங்கேயும் இந்த சாட்சியை கேட்க முடியாது. குடும்பத்தில் அவர் சூப்பராக கீதா அவங்க ரொம்ப தங்கமான ஆள். எனக்கு தெரியும் எப்படி குடும்பத்தை கொண்டு போனாங்க. எனக்கு வீட்டு சட்டம் வெளிக்கு தெரியாது. அவங்க பணியாற்றம்னா அவங்க கைக்குள்ள இருந்தாலே கஷ்டமா. மிஸ்டர் ஜெயபாஸ்கர் அவங்கள பிள்ளைகளை இருக்க நடுங்குவாங்க. அப்படின்ற ஒரு குடும்பம் தான். இன்றைக்கு அவர்கள் 87 வயது முடித்திருக்கிறது. 88வது வயது ஆரம்பித்திருக்கிறது. 87 வயது ஒரு தகப்பன் பிள்ளை தன் தோல்வியிலே சுமப்பது போல சுமந்து கொண்டார். தான் அதை கண்டோம். இன்னமும் சுமப்பார், இன்னமும் அதிக ஆயுளை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். அவர்களுக்கு கொடுக்காமல் வேற யாரும் கொடுக்க போறாங்க. அந்த அளவு உத்தமர்கள் அவர்கள். நீதிமான், கடமை கண்ணியத்திலே கட்டுப்பாடிலே ரொம்ப தலை சிறந்தவர்கள். ரொம்ப நல்ல உழைப்பாளி, சுத்தமான கனவுள்ளவர்கள். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பிள்ளைகளையும் பேர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் எல்லாம் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை கண்டு பூரிப்பார்களாக. தீர்க்காயோடு வாழ்வார்களாக. நல்ல சுகத்தையும் குலத்தையும் தீர்க்காயையும் பெற்று இந்த உலகத்திலே பூத்து குறுகி கண்டாராக வாழ முடியாத செலுத்தி ஆண்டவருடைய கருத்திலே நான் அருமையான உயிர்கள் எல்லாரையும் நான் ஒப்படைத்து எல்லாருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். ஆசீர்வதிப்பார்கள். நண்பர்களே, தெரியாதவர்கள் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குடும்பத்தில் எப்படிப்பட்ட எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு உத்தமர்கள், சன்மார்க்கர், எவ்வளவு பொல்லாப்பு பயப்படுகிறவர்கள், நேர்மையான உழைப்பாளி என்பது தெரியும். அப்படிப்பட்டவர்கள் இந்த திருச்சியை நடத்துவதற்கு கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் ஏற்கனவே நடத்திருக்கிறார்கள். ஏன்னால் அத்தாவுடைய ஜெபம் வீணாகாது. அவர்களோடு நான் 24 தங்கியிருந்தார். அதனால் எனக்கு அவர்கள் குடும்பத்தில் எல்லாரையும் தெரியும். தேவராஜா இருக்கு,
ஞானம் வருமானம் இருக்குது. தங்கம்னா தங்கம் தான். அப்படிப்பட்ட தங்கத்தை ஒரு காலத்திலே ஆண்டவர் மறுமலர்ச்சி அடைய செய்ய போகிறார். அதற்கு முன்னோடியாக தான் இன்று நல்ல காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை நாம் முன்னாடியே அவர்களை ஆசீர்வதித்து இந்த அவருடைய பிறந்த பொன்னாளை இன்றைக்கு அவர்களுக்கு இன்னைக்கு வயசு 77 முடிஞ்சு 78 ஆரம்பிக்குது. 77 அப்பா வந்து 88, அவருக்கு 78 வயசு ஆரம்பிக்குது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சுகத்தின் குலத்தை தீர்க்காயை தருவார். அவருடைய பணியை ஆசீர்வதிப்பார். வெற்றிகள் வெற்றி அவர்கள் எதிரியே இருக்காது பாருங்க. கரைகளெல்லாம் ஆண்டனை ஒழிச்சுப்பார். அப்படி ஒரு தங்கமான பிள்ளை. அவர்களை இந்த நேரத்தில் கவனித்து கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொடுங்கள். அவர்களுக்கு இந்த ஹேப்பி பர்த்டே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Grandson of a Tata, to tell a few words about him. So, good afternoon. So, Tata, என் லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட். ஸோ ஃப்ரம் பிகினிங் ஆஃப் மை லைஃப்ல இருந்து till now எல்லா ஒரு ஸ்டேஜ்லையுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா, ஒரு மாரல் சப்போர்ட்டா எவ்ரிதிங் ஹி வாஸ் தேர் வித் மீ. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது ஐ வாட் எ வெரி டாப்பர். ஸோ பேக் பெஞ்சர் தான். ஸோ அந்த டைம்ல இருந்து யூஸ் டு கைட் மீ. டியூஷன் போகும்போது கூட இல்லை நீ ஏன் அனுப்பு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு யூஸ் டு டேக் மீ அப். ஹீரோ பண்ண எப்படி பிடிக்கணும், இப்போ என்ன கர்சிவ் ரைட்டிங் சொல்லி டாட் மீ எவ்ரிதிங், ஹவு டு ஹைலைட் எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணுறது. ஸோ எவ்ரி ஸ்டேஜ் அண்ட் லைஃப் மீன் எவ்ரிதிங். ஸோ டாக்டர் படிக்க ஆரம்பிக்கும் கூட நிறைய பேர் அது எப்படி அப்படின்னு ஒரு டவுட் கூட கொஸ்டின் போகக்கூட டாக்டர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்து என் பேரை நல்லா வருவான், டாக்டர் ஆவான், கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம் அப்படின்னு மேக் பிக் பாயிண்ட். ஸோ பை அந்த ஒரு சப்போர்ட்டு என் கூடயே தான் இருந்துச்சு திரும்ப சேர்ந்து. அண்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷன் ஆனதுக்கப்புறம் நான் கிளினிக் ஆரம்பிக்கும் கூட. ஸோ டாக்டர் அந்த டைம்லையுமே வந்து கிளினிக் படிக்கலாம் பார்த்து இந்த படியா என்ன இவ்வளோ உயரமாக இருக்குது, இதில் எப்படி பேசி ஏறுவாங்க அப்படின்ட்டு. ஈவன் நான் அந்த வாடகைக்கு தான் அந்த இடத்துல இருந்தேன். பட் அவர் வந்து அந்த படிக்கட்டை உடச்சி அது ஒரு கைப்படி போட்டு இப்போ பேசினாரு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஈச் அண்ட் எவ்ரி. ஸோ நான் ஸ்கூலிங்லேருந்து என் ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து எல்லா பார்ட்லேயுமே இப்போ அண்ட் இப்போவும் ஆஸ் அ கிரேட் கொடுத்து இவ்வளோ பெரிய கிளினிக் ஆரம்பிச்சதுக்கும் he was a biggest support. எனக்கு தாத்தாவோட மைக்கேல் ஸ்கூலில் இப்போ நேசம் கிளினிக்காக நாங்கள் தெரிஞ்சு போயிருக்கோம். ஸோ தாத்தாவோட லெகசி அந்த கிளினிக்கில் என்றைக்குமே கண்டினியூ ஆகும். சர்வீஸ் என்றைக்குமே தொடர்ந்துட்டே போகும். தாத்தா பேர் எனக்கு சொல்லிட்டே தான் இருக்கும். ஸோ தாத்தா அப்படின்னு நிறைய சொல்லலாம். வெரி டஃப் கை. ஸோ இந்த டஃப்னஸை நான் தாத்தாட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கூட சில விஷயத்தை ரொம்ப பயப்படுறேன். தாத்தா எனக்கு பயமாக இருக்குது, நீ ஏன் பயப்படுற, என்ன நடந்துட போகுது அப்படின்ட்டு வெரி கூல். ஸோ கேப்டன் கூல் சொல்கிற மாதிரி எங்கள் தாத்தாவும் பயங்கர கூல் தான். ஈவன் எனி டாப் சிட்டி சொல்லலாம் ஸ்டே டாப். நானும் பதறுவேன் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் ரொம்ப ஃப்ரீயாக கூட அதெல்லாம் நடந்துட்டு போகும் அப்படின்ட்டு நீ கெட்ட கூல்னஸ் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது தாத்தா தான். கரெக்டாக பங்க்சுவாலிட்டி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்னா தான். ஆடுனா ஆடு, இருக்குன்னா இருக்கணும். அது யாராக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் தான். பாஷாட்டியாக பிரித்து பேசுறது, அவங்களுக்கு பாதி பேசுறது, இவங்களுக்கு பாதி பேசுறது கணக்கே கிடையாது. சொன்னால் அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அந்த கரெக்டான ரூலை ஃபாலோ பண்ணாங்க. அந்த பனிஷ்மெண்ட் வந்து எல்லாமே நிறைய விஷயம் கற்றுக்கிறதே தாத்தா இருந்தான். ஸோ ஹியர் இஸ் த மெஜாரிட்டி ஆஃப் மை பார்ட். நான் இப்பவும் கடவுளை கேட்கறது, இன்னும் நான் இருக்கிற வரைக்கும் தாத்தா என் கூட இருந்தா அது ஒரு பெரிய பிளெஸிங். நான் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அவர் என் கூட இருந்தா. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு ஒரு மன கஷ்டம் இருந்தாலுமே நான் முதல்ல போய் சொல்றது என் தாத்தா இருந்தா. பிகாஸ் யூ வில் கிவ் கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் இட் வில் சப்போர்ட் மீ த்ரூ எவ்ரிதிங். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தாத்தா. என்னால் அதை என்னன்னு சொல்லி அதை கைமாற பண்ண முடியும் தெரியல. ஒன்லி ஒன் திங், அந்த தாத்தா இருந்த இடத்துல கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணி ஐ மேக் இம் ப்ரௌட். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் நான் கண்டிப்பாக என் தாத்தா கொடுப்பேன். அது இப்போ மட்டும் எப்போவுமே. அண்ட் திஸ் blessing will be with me throughout my entire life, and I will carry on this legacy. Thank you. Thank you, ma'am. எங்கள் அப்பா வந்து எவ்வளவோ ஒரு அப்பா ரெண்டு பேருமே எவ்வளோ ஒரு பாட்டு பிறவினத்திலும் சோதனைகளையும் அவங்களை காப்பாற்றி கொண்டு வந்துருக்கிற ஆட்டம் வரைக்கும் நான் வந்து எங்கள் கட்டியது கிடைக்கிறேன். எங்கள் அப்பா நீங்கள் எல்லாருமே வந்து ஜென்ரலாக வெளியில் பார்த்துருக்கீங்க.
எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நான் இப்படியே வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அப்பா வந்து MBBS முடிச்ச பிறகும் கிளினிக் ஆரம்பிக்கணும், புதுசாக ஆரம்பிக்கணும், என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னாங்க, உங்கள் 2 பேருக்கும் படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, உழைக்க, நீங்கள் உழைக்க மட்டும் செய்யுங்க, நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அப்படி ரொம்ப கைட் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் ஃபேமிலி ஏதாவது மேட்டர்ஸ் நான் பேசினாலும் ஜஸ்ட் இக்னோர் பண்ணேன், எல்லாத்தையும் இக்னோர் பண்ணேன், ஃப்ரீயாக இருக்கு, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அப்பா வந்து ஸ்டீல் கைடிங்க. அம்மா கிட்டோம்னா அம்மாவுக்கு வந்து சாப்பாடு இதுதான், சாப்பிட்டியா வச்சியா உபசரிக்கவே நம்ம குறைய சொல்ல முடியாது. யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் டிஃபன் காஃபி இல்லாமல் இது பண்ண மாட்டாங்க. நம்ம ரோட்டில் ஒரு 9 மணிக்கு இருப்பான், அவனுக்கும் ரெகுலராக காஃபி எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் அம்மா வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும். இன்னைக்கும் நான் வந்து என்னுடைய அக்கா மாதிரி அன்னை மாதிரி எல்லாம் சொன்ன உடனே நோ பண்ணி கற்றுக்கிட்டேன். எல்லாரும் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போனவர்களை வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி வந்ததுனால இன்ன வரைக்கும் நாங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்கோம் ஃபேமிலியில் எல்லாரும். அப்புறம் வந்து அம்மா சொல்லுவாங்க, நான் ஏதாவது ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி கப்பல் வந்து உனக்கு நேரே போகாது, அலைக்குள்ள இறங்கி இறங்கிதான் போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீ எதுனாலுமே அனுசரித்து அப்படி போயிட்டே இருக்கணும், எது வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படி போகணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அம்மா அது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுத்தம் பார்த்தி சுத்தம் இல்லை. ஏன்னா அது வந்து எங்கள் பெரியப்பா, மூத்த பெரியப்பா, அந்த ராசிகனுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, சுத்தம் பார்த்தி சுத்தம் இல்லை, அதனால நீ வந்து என்னன்னாலும் எதுவுமே இது பண்ணக்கூடாது, எல்லாரோடையும் நல்லா அனுசரிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா அப்பா 2 பேருமே வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பாடமாகவே அமைஞ்சிருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்ததை வச்சு இன்ன வரைக்கும் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் கொண்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் எங்கள் அப்பாவுமே வந்து நிறைய ஒரு 3-4 சர்ஜரிஸ் இயர்ஸ் அனுப்புவாங்க. அந்த சர்ஜரி டைம்லையும் ரொம்ப வில்டோரோட சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. அதுக்கு ராஜசிங்கனா எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் அப்புறம் என்ன சொல்லுவோம், நான் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிரேட் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து எங்கள் அப்பாவுடைய அத்தை மகா செல்விகா. செல்விகா ப்ளீஸ் ப்ளீஸ் கலந்துருங்க. செல்விகா எங்கள் அப்பாவுடைய அத்தை மகா. எங்கள் அத்தையுடைய பர்த்டே வந்து 80th பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. தென் ஆஃப்டர் தட் இயர்லி ஒன்ஸ் செல்விகா இஸ் காட். எங்கள் பர்த்டே வந்தோன்னா எல்லாரும் வாங்க கூப்பிடுவாங்க. எங்கள் அத்தை வந்து வெரி ஹாப்பி. ஏன்னா தம்பி வந்திருக்கான், தங்கச்சி வந்திருக்கான் அப்படின்னு எங்கள் அத்தை ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ நான் பார்த்து நானும் போவேன், அப்பா கூட்டிகிட்டு போடுவேன், நானும் போவேன். ஸோ இவங்க இன்னும் நல்லா இருக்காங்க. அது நம்மளும் வீடாக்கடோ தம்பி, நம்மளும் நம்ம எதாவது செய்யணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு எதாவது செய்யணும், அவங்க சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இனி போக முடியல. ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிட்டு மேக் தம் ஹாப்பி அப்படிங்கிறதுனால சொன்னேன். அப்பா அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லைப்பா நம்ம எதாவது வைப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் வந்து சரிட்டாங்க. ஸோ இது மட்டும் ஆண்டவர் எங்கள் அம்மா அப்பா காப்பாற்றுறாரு. இன்னும் ஆயுசை நீர்த்தி கொடுத்து இருக்கிற காலம் வரைக்கும் எந்த நோய்களையும் கஷ்டமும் இல்லாமல் ஆண்டவர்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கள் வேண்டிட்டு நான் நன்றி. Tata to have a few words with us. எனது உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் முதலில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துள்ளேன். என்னுடைய பிறந்த நாள், அதாவது நான் பிறந்து இப்போ 87 வயசாக 87 ஆனால் 88 எனக்கு முடிஞ்சிருந்தது. கடவுளுடைய கிருபையால் பெரிய ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இந்த 85 விஷயம் நான் கிளம்பிவிட்டேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்னை ராஜசேகர் அவர் ஓடி வருகிறார். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் எல்லாம் விஷயம் கிளம்பிவிட்டேன். என்னுடைய ஆஃபீஸ் வாழ்க்கையும் எனக்கு அருமையாகவே அமைந்தது. நான் வந்து ஒரு உடனடி இயக்குநராக நேரடியாகவே தேர்வு செய்யப்பட்டேன். கம்ப்யூட்டர்
ஸ்பெல்லிங் நல்லா எழுத முடியாது. நான் ரிட்டர் ஆகிற டைம் வேலைக்கு எந்த வேலைக்கு இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி போக வேண்டியிருந்தது. அதாவது ஒரு செக்ஷன் சரியாக அப்போ என்னை வந்து அவர் நியமிச்சு இவர்கிட்ட கொடுக்குறாரு. ரிட்டராகி வந்த உடனே நான் சும்மா இருக்க விரும்பவில்லை, எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கிறேன். அதனால நான் அவர்களுக்கு புரியவன் அல்ல. ஏன்னா நான் அங்கேயே நான் வேலை செய்திருக்கிறேன். உதவி இயக்குநராக இணை இயக்குநராக எல்லாம் வேலை கொண்டு சேர ஆரம்பம். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முதல் பக்கத்தில் நீங்கள் ஆச்சரியம் 6 ஆசிரியர்கள் அதில் டீச்சர்ஸை அனுப்பி அவங்களை கேன்வாஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை 6 பேர் அப்புறம் அடுத்த வருடமாக நானும் 6 டீச்சர்ஸ் போட்டுட்டேன். 6 பேர் 6 டீச்சர்ஸ் வேலை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லபடியாக நடந்துக்கிட்டு வந்தது. இப்போ எனக்கும் வயது ஏறிக்கிட்டு வருது. யாரும் சரியான நிர்ணயிக்க முடியாமோ பெருமான ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ என்னுடைய பேரன் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு 2 பேரும் தள்ளி ஒரு கிளினிக் வச்சு நல்லபடியாக பேரனை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல முடியும். பேரன் வந்து கோவிட் இதில் வந்து 2 வருஷமா பணியாற்றினார். நல்ல தெரியும். 2 வருஷம் அந்த அந்த இதில் பணியாற்றி அவனை அது அந்த நேரத்தில் தேசப்புறம் நோயாளிகள் வந்து அந்த கோவிட் அதனால பயப்படமாக நல்ல பழக்கம் டாக்டர் இம்மான்கள் அப்படின்னாரு. அதனால திரேசபுரத்திலே அவன் கிளினிக் போனான். திரேசபுரத்தில் கிளினிக் போனோம்னா வேண்டிய வேண்டும். ஒன்றும் தெரியாது, யாரும் தெரியாது, எனக்கு தெரியாது. டாக்டர் எப்படி இருப்பாரோ உங்களுக்கு தெரியாது. அதே திரேசபுரத்தில் நல்ல முறையில் அந்த தானாகவே வந்து 2 வருஷம் அதிலே இருந்தது வேலை இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கும் வயசாக நான் வந்து இதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை என்னுடைய ஸ்கூலில் ஒரு ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நான் வாங்க தரேன். நீ நல்ல முறையில் செய்வியா அப்படின்னு கேட்டால் தாத்தா நீங்கள் பயப்படாதீங்க, நான் நல்ல முறையில் நான் செய்வேன். அதை வந்து ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலாகவே மாற்றி வச்சுருக்கேன். அப்படி எல்லா வசதியும் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றி நான் ஒப்படைத்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ வந்து அவர் தெரியாத ஆள் தெரியாத அளவுக்கு எனக்கு இன்னொரு முக்கியமான என்ன காரணம்னா இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தூத்துக்குடியில் ஒரு என்ன நடத்தினாங்க, ஐஎம்ஐ. அதில் 9 டாக்டரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவார்டு கொடுக்குறதுக்கு. அதில் 9 டாக்டரில் என் பேரன் டாக்டர் இம்மானுவேல் ஒரு ஆள். அந்த இம்மானுவேல் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணிலிருந்து தான் வருது. என்னன்னா இவன் சின்ன குழந்தையா இருந்து வர மாட்டாங்க. இவன் குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா என்னை எங்கள் வீட்டில் கொண்டு நான் சாயங்காலம் 7 மணிக்கு கொண்டு விட்டுவாங்க. நீங்கள் படிச்சுக்கோங்க எனக்கு மகனுக்கு. அப்போ 6-7 வயசுல தினம் கொண்டு விட்டுருவாங்க. 9 மணி வரைக்கும் இருப்பான். இப்படியே அவன் SSLC வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருப்பான். இல்லை சாயங்காலம் வருவான், படிச்சு கொடுத்துருவேன், எல்லாம் படிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் காலேஜுக்கு போகும்போது எல்லா சப்போர்ட்டும் பண்ணி நான் எல்லா ஃபீலும் செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மெடிக்கலுக்கு உடனே நான் அனுப்பாமல் இருக்க மாட்டேன். என்ன வேணும் அதே மாதிரி என்னுடைய ஒரு ப்ராமிஸையும் உறுதியையும் செயல்படுத்தினேன். பற்றி அவர்களுக்கு சேலத்தில் மெடிக்கல் காலேஜில் சேர்த்து அவர்களுக்கு கம்ப்யூட்டர் பேசுவாங்க. இன்னைக்கு
மற்றவர்களுக்கு வெறும் டாக்டர் சாதாரண ஒரு டாக்டரே ஏதாவது சம்பாதிச்சுட்டு போறாரு அப்படிங்கிறது கிடையாது. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு டாக்டர், அதுவும் ஒரு அந்த இடம் வந்து அவ்வளவு வசதி கிடையாது, ஆளுங்களும் வசதி கிடையாது. அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஈஸியாக 100 பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே என்னால் முடிந்த வரைக்கும் நான் எல்லா உதவிகள் சேவைகளாக செய்துவிட்டேன். என் மேலே அன்பாக எனக்கு என்ன வீட்டில் எல்லா உதவிகளும் இப்போ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். ஐயா அவர்களை அபிஷேகரால் எதிர்ப்பு சார்பாக மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். ஐயாவை குறித்து ஒரே ஒரு வார்த்தை நாம் சொல்லி ஜெபித்து நான் நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும், இன்னைக்கு நிறைய ஆதிகா ஃபோர்டு அப்படின்னு சொல்லி நிறைய கார் கம்பெனிகள் நிறைய கார் வெரைட்டிஸ் இருக்குது. அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு கார், அந்த காரை கண்டுபிடிச்ச உற்பத்தி செய்த நிறுவனம் கூட அந்த காரை மறந்து போயிருக்கணும். ஆனால் அப்போ ஐயா அவர்கள் அந்த அவங்க வைத்திருக்கிற அந்த அம்பாசிடர் கார் மேல அவ்வளவு ஒரு பிரியம் வைத்திருக்கிறவர்கள் போகும்போது ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அம்பாசிடர் கார் ஸ்டார்ட் ஆகிடும், இதை எடுத்துக்கிட்டே சும்மா விசிட் போவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஐயாவை மனதார வாழ்த்துகிறேன். வேத வஸ்திரம் சொல்வது 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொன்னது போல அவர்கள் முதிர் வயதிலும் கடிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். தலை தாழ்த்தி நம்ம ஐயாவுடைய நல்வாழ்வுக்காய் சுகவாழ்வுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். நீதிமான் பனையை போல் செழிப்பான். உடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கடிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இந்த வார்த்தையின்படி அன்பு ஐயா அவர்களை, அன்பு பாட்டியம்மா அவர்களை அந்த கிருபையால் கொடுத்த கற்பத்தின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கூட்டன்மார், போட்டிமார், உற்சாக உறவுகள், உடன்பிறப்புகள் யாவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகப்படுவேன். ஆசீர்வாதமாய் இருப்பார். சிறுவேளில் உண்டான சமாதானத்தையும் காப்பாய் என்ற வார்த்தையின்படி, உடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி அவருடைய சகல வளமும் நன்றியும் சுக வாழ்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் தாங்கினே சுமத்தி தப்புமின்றி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஐயாவுடைய ஒழுக்கமுள்ள, பரிசுத்தமுள்ள, விசுவாசமுள்ள ஜீவியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நல் வாழ்வை, நல் ஒழுக்கத்தை பின்பற்றி நாங்களும் முகம் பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவருடைய நீர்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை கொண்டு இலை விடுதால் என்ற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி அந்த ஐயாவுக்கு வாழ்க்கை செய்த எல்லா நன்மைகளையும் போல என்னுடைய வாழ்விலும் சகல நன்மையும் வளம் தந்த ஆசீர்வதியும் இறைவன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இணைந்து சொல்லுவோம். யதார்த்தமாகவே ஸ்தோத்ரி குருவர்களோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் பரவாயில்லை. ஆமென். Being here and making Chaka's birthday very special. So let's continue to celebrate with laughter and genuineness. Thank you and have a blessed day. So lunch ready இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி மாட்டீங்க. Thank you.
Thank you.